1, 2, 3. Happy birthday! Thank you. Love you all. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பிறந்த நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. செம்ம சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். அவள் இந்த சர்ப்ரைஸில் எப்படி ஷாக் ஆகிறான்னு எனக்கு தெரியல. ஸோ செம்மையாக ஷாக் ஆகிடுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவானே வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. நான் இப்போ வந்து ரெடியாக சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிறந்த நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணும் போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன், அவளுக்கு ஒன்று எடுத்து. ஸோ நீங்களும் உங்களோட விஷஸ் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ நம்ம போய் அவளை பார்க்கலாமா? இது போக போக நீங்கள் பாருங்கள். இது சூப்பரான ஒரு வீடியோ, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். எனக்காக வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் அவள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவா. ஸோ அதுக்காக நான் இவ்வளோ என்னால் முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுறேன். ஸோ கிளம்ப சொல்லலாம், போய் பார்க்கலாமா? நம்ம கிளம்பிட்டு கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆமோ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு தான் இருக்கேன். என்னை விட மாட்டாலும் தெரியுது. போலாமா? இப்பதான் ரெசார்ட் நிறைய இடங்க. ஆனா சர்ப்ரைஸ் எல்லாம் நல்லா வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க எங்கன்னு தெரியல. எங்க ஏதெல்லாம் கேட்க கூடாது. கிளம்புனா கிளம்பிடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ரொம்ப உனக்கு பிடிக்கும். நீ வந்து அப்படியே மனசுல அப்படியே டச்சிலே இருக்கும். அந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் பண்ண போறேன். சீரியஸா நீ வந்து எப்பயுமே என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் நான் பண்ண போறேன். சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஆமா, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ல இது ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லா காஸ்டியூம் காட்டுறோம். அப்புறமா சொல்லுங்க. சரி, சீக்கிரமா கிளம்பி நம்ம போலாமா? ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா மட்டும் ரெடி ஆயிரு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, போகும்போது காட்டுறோம். இல்லை காட்டு. நான் வாங்கி கொடுத்தது எல்லாமே போட்டுக்கிட்டியா? வளையல் போட்டிருக்கேன், கம்பல் மட்டும் அவுக்கல. ஏன்னா இதுவே அழகா போட்டுக்கோ. வேணாம் கம்பல். கடு கம்பலே தெரியல போட்டிருக்கன்ற. நான் ரோல் பண்ண மாதிரி இருக்குதானே, ஆனா பண்ணல. கம்பல் போடலையா? வேணாவா? சரி, கோல்டுக்கு நல்லா தான் இருக்குவா. கிளம்பிட்டியா? கிளம்பி 1/2 hour ஆச்சு. கார் எடுக்கணும், அதனால கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். நான் இவளே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அவ்வளோ சீக்கிரமாக காட்ட முடியாது, போக போக தான் தெரியும். ஒரு நாளும் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ போகிறேன்னு சொல்லவே டைம்ல போவோம். இந்த டைமில் தான் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நீ ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஹாப்பி ஆயிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ போக போக இன்னும் நிறையா சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம போகலாம், போகும்போது நான் காட்டுறேன். வளையல் நல்லா இருக்குல்ல? ரெட் கலர் காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல? நான் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே தான் போட்டிருக்கா. நல்லா இருக்கு. சரி, போகும்போது பார்க்கலாமா? காரில் போயிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் உட்காந்துட்டு இருந்து நான் வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம். அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஃப்ரிட்ஜில் வேறு வச்சுருக்கேன். இதை போய் தெரியாமல் நம்ம வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிட்டு நம்ம அவங்களுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சரி, எப்படி ஷாக் ஆக போகிறான்னு தெரியல. போனால் தான் தெரியும். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கிளம்பாமா? என்ன தான் வாங்கிட்டு போகிறாங்க, எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. போகலாம் அவங்க. அழகாக உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துருக்கு. நம்ம பாரு, எங்கே போகிறோம் ஏது போகிறோன்றதெல்லாம் தெரில. நீ பாட்டில் கிளம்பிடுறது எங்கே வேணாம் இல்லை? ஆமாம், போவோம். போயிட்டு
இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஆனால் கஷ்டப்பட்டல, கஷ்டப்பட்டனா ஒழுங்காகவே டக் பிடிக்கவே இல்லை. அதனால கடுப்பை டைட்டாக பிடிச்சிருவாங்க. ஒன்று ஏறல, இன்னொன்று பிடிச்சா லூஸ் ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து போயிடணும். போயிட்டு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி எல்லாம் தெரியல, ஆனால் vlog ஃபுல்லாக பாருங்கள். என்னவா இருக்கும் தெரியலையே, போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டேன், நீயும் அசந்துருவேன் பாரு. அசந்து போயிருந்தா ஆகாம போயிருந்தேன். சரி போகும்போது பார்ப்போமா? கொஞ்சம் இன்னும் தூரமாக இருக்கு, போயிட்டு பார்ப்போம். போலாம் வா. இல்லை நீ அங்கேயே இரு, நான் வரேன். பின்னாடி ஆள் இருக்காங்க. இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, இல்லாமா உள்ள போய் சொல்லவா இல்ல இங்கே சொல்லவா? இதுதான் சொல்லணும். எங்க நான் வந்து இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆசிரமம்ல வந்து நம்ம மாதிரி கொஞ்சம் வேலைங்களா இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணிட்டு பிறந்த நாளைக்காக கொஞ்சம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சோ உள்ள போலாம் வாங்க. மடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லிக்கோங்க, உங்களை பார்க்கதான் வந்திருக்காங்க அவங்க. நான் இல்ல, நான் டெய்லி வரேன். அவங்க வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாங்கிக்கோ. நாங்க டெய்லி பாக்குறோம். நாங்க டெய்லி மேலதான் இருக்காங்க பாக்குறீங்க. மேல பா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? உங்களை பார்க்கதா சொல்லிக்கோங்க. டிவி பாத்துட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறான். இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா பாத்துட்டு தானே இருக்கீங்க. இப்ப கூட ஒரு விஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா சொல்லி எனக்கு ஒரு முடிவு பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்பவே இந்த நிமிஷமே எனக்கு ஒரு முடிவு அவசரப்படாது. அவர்கிட்ட பக்குவமா பேசி இந்த விஷயத்த நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லிதான் இந்த பிரச்சனையை இவ்வளவு வளரப்பட்டிருக்கீங்க. திரும்ப அதே சொல்லி எனக்கு தடுக்காதீங்கக்கா. இன்னைக்கு செத்துதான் சொல்லுவேன். நான் உண்மையிலே செத்து போன என்ன பண்ணுவீங்க? சக்கரை இல்ல
இப்படியா? சரி. இல்ல பரவாயில்ல. ஆமாடா, யாருடா இல்லன்னா இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி குட்டி பசங்க யாரு? போங்க, உள்ள போங்க. தேங்க்யூ பரவாயில்ல. எல்லாரும் சேர்ந்து ஏஞ்சலுக்காக விஷ் பண்றீங்களா? ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல் அக்கா சொல்லுங்க. சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஹாப்பி பர்த்டே. Thank you. Love you all. என்ன பண்ணுங்க? சாரி, அவருக்கு அப்பா இல்ல. அவங்களுக்கு அப்பா இல்ல. சோ அதனால அல்லாத வந்து மெயினா நாங்க இதெல்லாம் பண்றதே வேணா எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா அதுக்குதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அடிக்கடி வாங்க, எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. கேட்கலாமா? கேட்கலாமா எல்லாரும்? ஓகேவா? ஓகே. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நான் வருவேன். ஓகேவா? சொல்லுங்க, நல்லா படிப்பீங்களா எல்லாரும்? எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. புக் நோட் இல்லனா பேனா இல்லனா அந்த வாட்டி வரும்போது நான் புக் நோட்லாம் வாங்கிட்டு வரேன் உங்களுக்காக. ஓகேவா? தேங்க்யூ சொல்லுங்க எல்லாரும்.
வாங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கோ. இந்தா. இதோ போட்டுக்குவோம். இப்படிங்க. இப்படிங்க அக்காவுக்கு. பிடிச்சுக்கோ வா. ஓகேவா? எல்லாம் கரெக்டா கேக்குது. Start 1, 2, 3. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. Happy birthday to you. நல்லா படிக்கிறீங்களா எல்லாரும்? அவன் படிக்கிறவா அப்புறம் இப்படி எங்களாலும் படிக்கிறீங்க போன் எப்படி பாக்குறீங்க எங்களை? இது பாக்குறீங்க நல்லா படிக்க ஓகேவா? ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க கூட வரியா? இது கூட இருக்கியா? நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வாங்கி தரும். ஓகேவா? ஓகே வாங்க எல்லாரும் கூட்டம் எடுத்துக்கலாம். அக்கா உங்க போயிருக்கியா? Ready, start. Thank you, love you so much. எங்களுக்காக இவ்வளவு அழகா விஷ் பண்ண எங்களோட செல்லக்குட்டி எல்லாருக்கும் லவ் யூ. ஓகே பாய். மிஸ் யூ. போலாமா?
అవునా ఇదన్నా అవునా வேற எங்க இருக்காங்க நல்லாக்கா அங்க உள்ள இருக்காங்க சரிண்ணா நீங்க கொடுத்துருங்க அடிக்கடி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போன் பண்ணி போட்டு வந்துருக்கலாம். நம்ம பேர் தெரியாதவங்க யாரும் பாய். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கேட்டுருவோமா? பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சது. ஹலோ, இது ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த குட்டி பாப்பால என்கிட்டயே வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் கேக்கே ஊட்டினேன். அந்த பாப்பா என்ன பண்ணிச்சு, இதில் ஒரு சம்பவம். அந்த பாப்பா மறுபடியும் கேக் கேட்குது. ஓ, மறுபடியும் பத்தில் போல் அந்த பாப்பாவுக்கு அதான் கேக் கேட்குறா போல் அப்படின்ட்டு பாப்பா கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அந்த பாப்பா மறுபடியும் எனக்கே ஊட்டி கொடுத்து. அப்போ அந்த அவ்வளோ குட்டி பாப்பா, இவ்வளோ அறிவு பாருங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கேக் ஊட்டி விடணும் அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாருமே இல்லாதவங்க தான். ஸோ அப்பா அம்மாவை விட்டுட்டு போன குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே அதே பிரச்சனை தான். பசங்க பார்த்துக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் எடுத்து அவங்க வந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் ஒரு வாரமாகவே இந்த மாதிரி தேடி தேடி அலைஞ்சு அவங்கள நான் வந்து கண்டுபிடிச்சேன். நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிறைய கோயிலாக எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பேன். இந்த வாட்டி அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஆசிரமில் போயிட்டு அனாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இவளுக்காக தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணுவேன். அடிக்க முடிஞ்சதை பண்ணுறீங்கன்னா நம்பர் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சது நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. நான் வந்து அடிக்கடி இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் வந்து இவளுக்கு அப்படியே அங்கே அழுதும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நாங்களுமே வந்து எனக்கும் அப்பா அம்மா இல்லை, அவளுக்கும் அப்பா இல்லைன்னொன்னே அந்த பசங்களாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு விஷ் பண்ணுறாங்க, எங்களை கட்டி பிடிக்கிறாங்க. குட்டி பசங்களாம் எனக்கு ரொம்ப எங்களை எல்லாருக்கும் தெரியுது, எங்களை விட்டுட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் ஆனவுடனே குட்டி ஏஞ்சல் கத்துறாங்க. தானே எல்லாருமே கரெக்டா. ஆமா, அந்த அளவுக்கு நம்மள வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க. ஸோ வந்து
ஏதோ இவளுக்காக நான் பண்ண இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்கல்ல, பிச்சை எடுக்கிறீங்க அதுலேருந்து சம்பாரிச்சு தான் நீங்கள் அது வாங்குறீங்க இது வாங்குறீங்க. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் பிச்சை எடுக்கிறது எதுவுமே நான் வந்து எனக்காக சாப்பிட மாட்டேன். அது வந்து நான் இந்த மாதிரி 2 மாசம் எங்களுக்குலாம் இன்கம்மே கிடையாது. நான் வந்து என்ன மாதிரி இருக்கிற அனாதை பிள்ளைங்களுக்காக நான் ஒரு அனாதை, அதனால என்ன மாதிரி ஒரு அனாதை பிள்ளைங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓச்சி உங்கள்கிட்ட கேட்குற அந்த யூபியிலேருந்து சூப்பர் சாட்லேருந்து நான் எதுவும் சாப்பிடவே மாட்டேன். நான் இந்த மாதிரி அவங்களுக்கு போய் மாதம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவளுக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே இவங்க மட்டும் சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது, அங்கே ஆனால் ரொம்ப பேர் வயசானவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அம்மா மாதிரி இருக்கிறவங்களாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து 100 வயசுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பெரியவங்க எப்பயுமே ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து எனக்கு உண்மையுமே சொல்லப்போனால் என்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இந்த வாட்டி இவளோட பிறந்த நாளைக்கு என்கிட்ட அந்தளவுக்கு காசே இல்லை. இருந்தாலுமே நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், என்னால் முடிஞ்ச ஒரு சின்னது கேக்கு வெட்டி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்காக நம்ம பசங்க சின்ன பசங்க பாவம் அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா இதுக்கப்புறம் செய்யலாம் கண்டிப்பாக. இது ஒன்னே நம்ம முடிய போகிறதுல மிச்சர் டைரி மில்க் எல்லாமே கொண்டு போய் கொடுத்தேன். முடிஞ்சதுக்கு எல்லாமே நான் பண்ணேன். அடுத்த வாட்டி போனேன் அப்படின்னா பசங்களுக்காக புக்கு நோட்டு பென்சில் எல்லாமே வாங்கி தரேன், நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்கள பார்க்கும் போது எல்லாமே என்னோட சொந்த அக்கா பசங்க மாதிரி தான் எனக்கு தெரியுத ஓச்சு. அவங்களுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வாட்டி போனேன் அப்படின்னா எனக்கு பிறந்த நாளோ இல்லை அவளுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு இதோ அப்பாவுக்கு ஏதோ அம்மா அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க தான் பர்த்டே கேர்ள், அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் அவளுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சு. அவளுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான், அதனால தான் நானே சூப்பு குடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், அவள் எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டான். அங்கே போயிட்டு சீரியஸாகவே ரொம்ப அழுதுட்டான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நமக்கு இனிமே யாரும் இல்லைன்னு நினைக்காத. ஆனா குட்டி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே கேட்டு வச்சிருந்திருக்காங்க. போய் அலைஞ்சி கண்டுபிடிச்சி நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதில் நாங்கள் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்போம். ஓகேவா, நீங்கள் யாருமே எங்களை வந்து தப்பாலாம் நினைக்க நாங்கள் ஒரு தனி கேரக்டர்னே வச்சுக்கோங்களேன். யாரையும் ஏமாற்றி சாப்பிடலாம். நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்றதுல பாதி அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்சது அவளுக்காக நான் பண்ணியிருக்கேன். இரும்பலுக்கு நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட போகல. ஆமாம், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே, டாடா. நெக்ஸ்ட் தரமான வீடியோவில் பார்ப்போம். பாய், டாடா, பாய். பார்த்தீங்களா எவ்வளோ வாங்கியிருக்கோம், பார்த்தீங்களா எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன். எதுக்கு வாங்குறேன்றத ஜூஸ் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், எங்கே கொண்டு போகிறோன்னு பார்ப்போம்.